கமால், இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சியில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி உள்ளதில் ஒரு 3 கணக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட படத்தை கவனி. இயற்பியல் மற்றும் கணிதம் படித்த, வேதியியல் படிக்காத மாணவர்களை குறிக்கும் இடம். இப்போ இந்த பி சர்க்கிளில் வட்டத்தில் உள்ளதெல்லாம் இயற்பியல் படித்தது. இங்கே Q சர்க்கிளில் உள்ளது வட்டத்தில் உள்ளதெல்லாம் வேதியியல் படித்தது. எஸ் வட்டத்தில் உள்ளது கணிதம் படித்தது. நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது இயற்பியல் மற்றும் கணிதம் படித்த, அதாவது P + S. வேதியியல் படிக்காத, அப்போ வேதியியலுக்கு உள்ள போர்ஷன் எதையுமே நம்ம எழுதக்கூடாது. இந்த URV அந்த போர்ஷன்லாம் வேதியியலோடு வந்துடுச்சு. இப்போ வேதியியல் இல்லாத போர்ஷன் P T S. அப்போ அந்த 3 லெட்டர்ஸ் தான் நம்ம எழுதணும். விடை P + T + S. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். 3 + √6 5 √3 -2 √12 -√32 + √50 ஈக்குவல் என்ன அப்படின்னு அதோட மதிப்பை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 + √6 எழுதிக்கிடுவோம். இங்கே பகுதியில் 5 √3 இருக்குது. அடுத்து -2. இந்த 12 4 × 3 12 அப்படின்னு எழுதலாம். அடுத்து இந்த 32 16 × 2 32 எழுதலாம். அதே மாதிரி இந்த √50 √25 × 2 எழுதலாம். 3 + √6 5 √3. இப்போ -2. இங்கே √4 அப்படின்னு இருக்குது. √4 மதிப்பு 2. இந்த வெளியில் உள்ள 2 போது 2 × 2ன்னு பெருக்கணும்னா 4 √3ன்னு வருது. அதே மாதிரி இங்கே √16 4 √2. இங்கே 25ஓட ஸ்கொயர் ரூட்டு 5 √2. அங்கே 3 + √6 மைனஸ் இந்த 5 √3 4 √3 5 - 4 √3. இங்கே 4 -4 √2 கூட்டல் 5 √2 5 - 4 1. இங்கே √2 நம்ம எழுதணும். அப்போ +√2. இப்போ இந்த பின்னமாக இருக்குது. இதோட தொகுதியையும் பகுதியையும் நம்ம √3 -√2 வச்சு நம்ம பெருக்குவோம். இப்போ 3 கூட்டல் √6 பை √3 கூட்டல் √2 பெருக்கல் பகுதியும் தொகுதியும் நம்ம ஒரே வேல்யூவில் மதிப்பினால் பெருக்கணுன்னா மதிப்பு மாறாது. அது மாதிரி தான் √3 -√2. இதே √3 -√2ஆல் நம்ம பகுதியை தொகுதியையும் பெருக்கிறோம். இப்போ √3 -√2 இந்த 3ஆல் பெருக்குவோம். பெருக்குனா நமக்கு முதல்ல 3ஆல் பெருக்குவோம். அதுக்கப்புறம் இந்த √6ஆல் பெருக்குவோம். இங்கே 3ஆல் இதை பெருக்கும் பொழுது 3 √3 -3 √2 அப்படின்னு வரும். அடுத்து இந்த √6 வச்சு இந்த √3 -√2 பெருக்குவோம். இப்போ கூட்டல் √6 √3. இங்கே கூட்டல் இருக்குது, இங்கே கழித்தல் இருக்குது. இப்போ கழித்தல் வரும். √6 √2.
இங்கே பகுதியில் இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கூட்டல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் இருக்குது. அப்போ நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிடலாம். இப்போ இது ஏ, இது பி, இது ஏ, இது பி. இப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிக்கு உள்ள ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ √3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √2 த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. அதனால் நம்ம அதை கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டோம்னா 3 மைனஸ் 2 1 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 3√3 இருக்குது. இங்கே √6 √3 அப்படின்னு இருக்குது. இந்த 3√3 அப்படியே வச்சுக்கிடுவோம். -3 √2 இங்கே ப்ளஸ் √6 √3ங்கிறத மதிப்பு 6 3 18. 18ல் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 அப்படிங்கிறத நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 2 18ன்னு எழுதலாம். அப்போ அந்த 3 வெளியில் எடுக்கலாம். அப்போ 3√2 அப்படின்னு வரும். அது மாதிரி இதை 3√2 அப்படின்னு நான் எழுதிட்டேன். இங்கே 6 2 12 அப்படின்னு வருது. அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 அப்படின்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 நம்ம 4 12 அப்படின்னு எழுதலாம்ல. இந்த 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2ன்னு எழுதலாம். 2√3 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி நம்ம இங்கே எழுதணும்னா இந்த இடத்துல 2√3 அப்படின்னு வரும். -2√3. இப்போ -3√2வும் +3√2வும் கேன்சல் ஆயிரும். இங்கே 3√3 -2√3 3 - 2 1. அப்போ நமக்கு ஆன்சரு √3/1, அதாவது √3 கிடைக்கும். அடுத்து 3வது கொஸ்டின் பார்ப்போம். ஏபிசி என்ற முக்கோணத்தின் அளவுகள் வருமாறு. ஏபி = 4, பிசி = 3. இந்த ஏபிங்கிறது எதிர்பக்கம்னு கொடுத்துருக்காங்க 4, பிசி இணைப்பக்கம் 3, ஏசி கர்ணம் 5. சைன் ஏயின் மதிப்பு என்ன? சைன் ஏக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், எதிர்பக்கம் பை கர்ணம். இதில் எதிர்பக்கத்தோட மதிப்பு 4, கர்ணத்தோட மதிப்பு 5. இப்போ நமக்கு விடை 4/5. அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னும் ஒரு 3 கணக்கு டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் பார்ப்போம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.